கைஸ் வெல்கம் டு வேல்ஸ் கிரியேட்டர். நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்தமாரி க்யூப்ஸ் இருக்கிறதுலாம் போடுறோம். நம்ம பழைய சேனல் தான் போட்டிருந்தோம். இப்போ நம்ம வந்து ரூபிக் க்யூப் 3x3 க்யூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று சிஎஃப்ஓபி, இன்னொன்று ஹைட் அண்ட் சீக். நான் ஹைட் அண்ட் சீக் தான் சொல்லி போகிறேன். சிஎஃப்ஓபி ஸ்பீட் சால்விங் மெத்தட். அது வந்து சிஎஃப்ஓவில் மினிமமாக நீங்கள் 50 செகண்ட்ஸ்குள்ளாரே சேர்த்துடலாம் மினிமம். ஓகேங்களா? அதே இது ஹைட் அண்ட் சீக் மெத்தடில் எப்படியா இருந்தாலும் 1 நிமிஷத்து வரைக்கும் சேர்த்துடலாம். ஆனால் சிஎஃப்ஓபியில் தான் நிறைய பேர் இது சாம்பியன்ஸில் 3 செகண்ட் 4 செகண்டில் சேர்க்கறலாம். அந்த மெத்தடில் தான். அது வேணும்னா அடுத்த வீடியோவில் கேளுங்க, சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த க்யூப் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது நான் நிறைய பார்ட்டாக வச்சுருக்கேன். நம்ம ஒரு பார்ட்டாக போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி ஒரு கலர் நம்ம எல்லாம் நினைப்போம், ஒரே டைமில் எல்லா க்யூபும் சேர்த்துடலாம். ஒரு கலர், இந்த கலர் ஃபஸ்ட்டு, இந்த கலர் ஃபஸ்ட்டு, செகண்ட் கலர் இதுன்னு சேர்க்கலான்றப்போம். அப்படி சேர்க்க முடியாது. க்யூபை பொறுத்த வரைக்கும் எப்படி சேர்க்கலான்னா, ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக சேர்க்கணும். அடுத்து செகண்ட் ரோ ஃபுல்லாக, அடுத்து லாஸ்ட்டாக ப்ளஸ்ஸு போடணும். அப்புறம் லாஸ்ட் ரோ. இதுதான் அடுத்தது. எனக்கு ஃபார்முலாலாம் பெருசாக படிக்கிற மாரி கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு கலர் சேர்க்கறத மட்டும் பார்க்கலாம் இந்த பார்ட்டில். வாங்க, இப்போ நம்ம இது எப்படி சேர்ப்போம்? சும்மா திருப்பி பாருங்களேன். ஏதாச்சும் 2 3 சேரும். திருப்பி பார்த்தீங்களா? இப்போ சும்மா திருப்பி பார்த்தாலும் நம்மளுக்கு 3 சேர்ந்துச்சு. இதுக்கப்புறம் எப்படி சேர்க்குறதுனா, இப்போ நம்ம ஒரு பீஸ் கீழே இருக்கிறத பார்க்கணும். இப்போ இந்த பீஸ் இங்கே போகணும். இங்கே தானே ஃப்ரீ கேப் இருக்குது. இது ஆல்ரெடியே சேர்ந்துருக்கு. சென்ட்ரு பீஸ் இங்கே இருக்கிற சென்டருக்கு தான் போகும். கார்னர் பீஸ் இந்த கார்னருக்கு தான் போகும். ஓகேங்களா? இப்போ இது சென்டர். அப்போ இந்த 4 சென்டரில் ஏதாச்சும் ஒரு சென்டருக்கு தான் போக முடியும். இது ஒன்று தான் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ இந்த சென்டர் பீஸ் இங்கே போகும். அப்போ நம்ம இது எப்படி இங்கே ஏற்றோம்னா, நம்ம இந்த பீஸ் இங்கே போகணும்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு. இது ரைட்டில் இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் லெஃப்ட்டு. இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம இதை வைக்கணும். இப்போ சேர்க்கறது இந்த பீஸை தானே. அப்போ அந்த பக்கத்தை கீழே இறக்கணும். இறக்குனவுடனே இப்போ ஒழிச்ச வெளில திருப்பிட்டு மேலே ஏற்றிட்டிங்கன்னா பீஸ் சேர்ந்துச்சு. பார்த்தீங்களா? அதேமாரி தான் கார்னர். இப்போ இந்த கார்னர் பீஸ் கார்னரில் தான் போகும். இப்போ இந்த கார்னர் பீஸ்க்கு 4 கேப் இருக்குது. கார்னரில் 4 கேப்லேயும் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்னர் பீஸை சும்மா இந்த கேப்பில் சேர்க்கலாம். இப்போ இது இங்கே போனால் என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஆப்போசிட் என்ன, இது லெஃப்ட்டில் இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் ரைட்டில் வச்சுக்கணும். சேர்க்குற பக்கத்தை இறக்கிக்கலாம், வச்சதை நிறுத்திக்கலாம், அப்புறம் மேலே ஏற்றிடலாம். சேர்ந்துச்சு. பார்த்தீங்களா? அதேமாரி தான் அடுத்து இதை வந்து இப்படி சேர்க்க முடியாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி சேர்ந்துருக்கு. இந்த இடத்துக்கு நேராக சேர்க்க முடியாது. இதுக்கு மேலே தான் சேர்க்க முடியும். இந்த பீஸ் இதுக்கு மேலே தான் வரும். இது ஆல்ரெடி சேர்ந்துருக்கு, அதனால் இது திருப்பிக்கும். இப்போ இதை இங்கே சேர்க்கலாம். இங்கே ஃப்ரீ கேப் இருக்குது. இப்போ இந்த பீஸ் இங்கே போகலாம். இப்போ இது லெஃப்ட்டில் இருக்குது, லெஃப்ட்டுக்கு ஆப்போசிட் ரைட்டு. இப்போ ரைட்டில் ஒழிச்சிட்டு சேர்க்குற பக்கத்தை இறக்கிட்டு ஒழிச்சதை நிமித்திட்டு மேலே ஏற்றிடணும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இப்போ கீழே இருக்குது பீஸு. நம்ம இங்கே இருந்ததுன்னா என்ன சொன்னோம், இதுக்கு ஆப்போசிட் ரைட்டுக்கு ஆப்போசிட் லெஃப்ட்டில் வைப்போம். இங்கே கேப் இருக்கா, இப்போ ரைட்டுக்கு ஆப்போசிட் லெஃப்ட்டில் வச்சுட்டோம். சேர்க்குற பக்கத்தை இறக்கிட்டோம். வச்சதுக்கப்புறம் அதை நிமித்திட்டு மேலே ஏற்றிடுறோம். இப்படி சேர்த்துட்டோமா? ஆனால் இது கீழே இருக்குது, தெரியுதுங்களா? இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்குது. இல்லை ஆப்போசிட்டில் இல்லாமல் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது இப்படி இருந்ததுன்னா இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் எடுத்துக்கணும். சேராத பக்கத்துக்கு நேராக ஆப்போசிட்டில் இந்த ஒயிட் டவரை வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நேராக ஆப்போசிட்டில் இருக்குது, தெரியுதுங்களா? இங்கே இதுக்கு நேராக இந்த பீஸ் இருக்குது. இப்போ இந்த பீஸ் இங்கே போகலாம். இப்படி இருந்தாலும் நம்ம இதை நேராக ஆப்போசிட்டுக்கு வர வச்சுக்கணும். இப்போ ஆப்போசிட்டுக்கு வந்துச்சு. இப்போ இது எப்படி சேர்க்குறோன்னா, இதுக்கு நேராக வச்சுக்கோங்க. சும்மா நம்ம கீழே இறக்கிடணும். சேர்க்குற பக்கத்தை இறக்கிட்டு சும்மா 2 வாட்டி திருப்பினீங்கன்னா இந்த பீஸ் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் மேலே ஏற்றிடலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி ஏற்றணும்னு தெரியும். இந்த இடத்துல ஃப்ரீ கேப் இல்லை, கேப்பை வர வச்சுக்கிறோம். இப்போ கேப் கிடச்சோடனே இதுக்கு நேராக இருக்குது. இது ரைட்டுக்கு ஆப்போசிட் லெஃப்ட்டில் வச்சுட்டோம். அப்போ சேர்க்குற பக்கத்தை இறக்கிட்டோம். ஒழிச்சதை நிறுத்திட்டு மேலே ஏற்றிடுறோம். இதில் இன்னொரு கேஸ் இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். நம்ம என்ன சொன்னோம், சென்ட்ரு இப்போ கார்னருக்கு சொல்லியிருந்தோம்ல, கீழே இருந்தால் பண்ணலான்னு. இப்போ சென்டருக்கு அதேமாதிரி கீழே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே சென்ட்ரு வேணுமா? எங்கேயுமே சென்ட்ரு பீஸ் கீழே இல்லை. ஓகேங்களா? அடியில் இருக்குது சென்ட்ரு பீஸு. இதுக்கு நேராக நம்ம ஆப்போசிட்டில் வர வச்சுக்கணும். இதுக்கு நேராக ஆப்போசிட் இங்கே. இப்போ இந்த பீஸ் இங்கே இருக்குன்னா இங்கே திருப்பி வச்சுக்கோம். நேராக ஆப்போசிட்டில் இருக்குது, தெரியுதுங்களா? நேராக ஆப்போசிட் இதேமாரி வச்சுட்டு இந்த சென்டர் சேர்க்குற பக்கத்தை இறக்குறோம். அதேமாரி 1 2 2 டேப் பண்ணிட்டு திருப்பினீங்கன்னா கீழே இருக்க பீஸ் மேலே வந்துடும். ஓகே, இப்போ என்னதுன்னா, இருக்கிற பீஸே திரும்பி இருக்குது. இங்கே பாருங்கள், இதை இப்படி திருப்புனா சரியாயிடும். ஆனால் நம்மளுக்கு இப்படி இருக்குது. நம்ம இந்தமாரி பீஸை திருப்பக்கூடாது. இப்போ இது இங்கே வரணும். இது திருப்பணும். ரொட்டேட் பண்ணணுன்னா என்ன பண்ணோன்னா, சிம்பிள். நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு
வேற ஏதாச்சும் வேற பீஸ் இதை மேலே ஏற்றினோன்னே கீழே வந்துடும் கரெக்டாக. இப்போ உதாரணத்துக்கு இந்த க்ரீனை மேலே ஏற்றுமா, இப்போ கேப் இருக்குது, ஆப்போசிட்டில் வைக்கும், வச்சது இறக்கும், திருப்பும், கீழே வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். நம்ம ஏதாச்சும் டம்மி பீஸை மேலே ஏற்றினோன்னா இங்கே இருக்கிற இந்த பீஸ் கீழே வந்துடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே ஏற்ற தெரியும். இது ரைட்டுக்கு ஆப்போசிட் லெஃப்ட்டில் வச்சுட்டு ரைட்டை இறக்கிட்டு சேர்க்கறதுக்கு திருப்பிட்டு மேலே ஏற்றிடும். அதேமாரி இப்போ இது என்ன பண்ணோன்னா, சும்மா இந்தமாரி பீஸை திருப்புற மாரி இருந்ததுன்னா, திருப்பி விட்டா சேர்ற மாரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு டம்மி பீஸை மேலே ஏற்றணும்னா, இப்போ இந்த டம்மி பீஸை சேர்த்தோம், ஆப்போசிட்டில் வைக்கிறோம், சேர்க்குற பக்கத்தில் இருக்கிறோம், வச்சு நிறுத்துறோம், மேலே ஏற்றிடுறோம். இப்போ பீஸ் இங்கே வந்துச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு சேர்க்க தெரியும். இது இங்கே போனால் ரைட்டுக்கு ஆப்போசிட் லெஃப்ட்டில் வச்சுட்டு இதை இறக்கிட்டு வச்சு இதை நிறுத்திட்டு மேலே ஏற்றிட்டோன்னா ஃபஸ்ட்டு கலர் முடிஞ்சிச்சு. இதே தான் ப்ராப்ளம். நம்ம கார்னரில் என்ன சொன்னேன், பீஸ் இப்படி திரும்பி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தானோ அதே தான் சென்டருக்கும். சென்டரில் திரும்பி இருக்கு பாருங்கள். இந்த பீஸை நம்மளுக்கு இப்படி திருப்பினோன்னா நம்மளுக்கு சேர்ந்துடும். தெரியுதா, ஒயிட் இப்படி இருக்குது, வேறு சென்டரே நம்மளுக்கு கீழே இல்லை. நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள், வேறு சென்டரே இல்லை, இது ஒன்று தான். இதை நம்ம திருப்பணும். அப்போ என்னன்னா நான் சொன்ன மாதிரியே டம்மி பீஸ் வேறு ஏதாச்சும் மேலே ஏற்றணும். இது டம்மி பீஸ். இப்போ ஆப்போசிட்டில் வச்சுக்கோ, சேர்க்குற பக்கத்தை இறக்கிக்கோ, ஒழிச்சதை நிமித்திக்கோ, மேலே ஏற்றிடும். இப்போ பீஸ் எங்கே வந்துச்சு, கீழே வந்துச்சு. கீழே வந்தால் உங்களுக்கு எப்படி சேர்க்கணும் தெரியும். இப்போ இப்படி இருக்குன்னா இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் கீழே இருக்கணும். அப்புறம்னா நேராக நம்ம திருப்பிக்கும். ஆப்போசிட்டில் இருக்க, அப்போ நேராக ஆப்போசிட் தெரியுதா, இதுக்கு நேராக அப்படியே ஒரு கத்தி இறக்குனா இங்கே வர மாரி ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம சேர்க்குற பீஸ் இறக்கிட்டு 2 வாட்டி திருப்புனீங்கன்னா தானாக சேர்ந்துடும். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கலர். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 2ல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லேயர் சேர்க்குறது எப்படின்னு பார்த்துடலாம். அடுத்து பார்ட் 3ல் செகண்ட் ரோ எப்படி சேர்க்குறதுன்னு பார்த்துடலாம். பார்ட் 4ல் ப்ளஸ்ஸு, அப்புறம் லாஸ்ட் ரோ அதோட முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். உங்களுக்கு இந்தமாரி வீடியோ பிடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதேமாரியே நிறைய அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்த்ததுக்கு தேங்க்யூ கைஸ்.